நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்னைக்கு செய்ய போகிறது கந்தரப்பம், அதாவது செல்வ விருத்தி தரும் வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க. இது வந்து முருகருடைய தினம். இதுக்கு நம்ம கந்தரப்பம் நெய்வேத்தியமாக படித்தா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீர், மோர், பானகம் எல்லாமே படிச்சுன்னா குளம் தலைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போது கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துக்கலாம். அதாவது இது 150 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு டம்ளரில் எடுத்துகிட்டோன்னா நம்ம தலை தட்டி 150 கிராம்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ஒரே ஒரு கைப்பிடி நம்ம உளுந்து எடுத்துக்கணும். இந்த 150 கிராம்ஸ் ரைஸுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதுக்கு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுக்கு 150 கிராம்ஸ் அரிசிக்கு நம்ம 100 கிராம்ஸ் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். வெல்லம் நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுருக்கிறேன். நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக வெல்லத்தையே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே, அதாவது அரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், இந்த 4 பொருளையுமே நம்ம மினிமம் ஒரு 1.5 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி 1.5 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கடலைப்பருப்பு, அரிசி, வெந்தயம் கொஞ்சமாக, நம்ம தேவைன்னா ஒரு சிலர் புழுங்கல் அரிசி கூட ஒரு கைப்பிடி யூஸ் பண்ணுவாங்க. அது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் புழுங்கல் அரிசி இன்றைக்கி ஆட் பண்ணல. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போட்டு. இது கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்போ அந்த உப்பு சேர்த்துனோன்னா கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக அரைச்சிட்டோம். இது கூட நம்ம வெல்லம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிருக்கிறோம். அடுத்தது தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து தேங்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக, அதாவது தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதையும் அரைச்சிட்டோம். இது தேங்காய் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக திப்பியாக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம அதாவது ஒன்றா ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய், ஏலக்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது கந்தரப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உப்பு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து ஊற்றலாம். இது நல்லா உப்பி வரும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப அதாவது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ உப்பி வந்துருச்சு. இன்னொன்று ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகணும். அதனால் நல்லாவே, அதாவது இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா வடியணும். இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கலாம். நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம ஒன்றா எடுத்துட்டு வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் புழிஞ்சிடுறேன். அப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்து வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அதிரசம் மாதிரியே இருக்கும். இதே வந்து நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இது வந்து சூடாக இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி அமுத்த முடியும். ஆறிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இதில் நிறையா குடிக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறதுனால நிறையா எண்ணெய் வரும். பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி நம்ம கந்தரப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து அதாவது என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். உங்களுக்கு ரொம்ப ஆயில் கொதிச்சிருச்சுன்னா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அப்பம் வந்து இந்த சூட்லேயே வெந்துடும். அதாவது கேஸ் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த ஆயிலையே இந்த அப்பம் வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். வைகாசி விசாகம் ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.